அர்ஜுனன் கேட்கிறார் பகவான் கிட்ட, பகவானே, ஒரு ஜென்மாவில் நிறைய யோக சாதனைகள் பண்ணி தியானம் பரிசீலிச்சு பூர்ணமான ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுறதுக்கு முன்னாலேயே சரீரத்தை விட்டா இந்த பண்ணினதெல்லாம் வேஸ்டா போயிடுமான்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் சொல்றா, அர்ஜுனா, ஒட்டும் வேஸ்டா போகாது. அவன் எத்தனை பண்ணியிருக்கானோ அது அங்க கிடக்கும். ஒரு வாட்டி நாமசங்கீர்த்தனம் பண்ணியிருக்கானோ அந்த நாமசங்கீர்த்தனம் அங்க இருக்கும். அவன் எது வேற போயிருக்கானோ அங்கேருந்துதான் மேல போனமே தவிர பண்ணினது ஒன்னும் நஷ்டமாகாது. அதெல்லாம் அப்படியே டெபாசிட் கிடக்கும். அது அங்க இருக்கும். அடுத்த ஜென்மாவில் அது அப்படியே பிரயோஜனப்படும். நம்ம புது கர்மாவை சேர்த்துக்காம இருந்தாலே போரும். அதுவே பெரிய ஈஸ்வர பஜனம், தபஸ். அதாவது காமனையோடு கூட ஆசையோடு கூட பண்ற கர்மா எல்லாம் பந்திக்கும். நமக்கு ஏதோ கிடைக்கணும், அது கிடைக்கணும், அது பண்ணாம இருந்தாலே போரும். மேலுக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, கீழுக்கு போகாம இருந்தாலே மேலுக்கு போய்க்கும். ஸ்பிரிச்சுவல் புரோகிரஸ், ஆத்தியாத்மிகமான புரோகதிங்கிறது என்னதுன்னா கீழுக்கு போகாம இருக்கிறது. இப்ப இருக்கிறதே பூர்ண வஸ்து தான். ஆனா புது கர்ம பந்தங்களை சேர்த்துக்காம இருந்தாலே இருக்கிறது கொழிஞ்சு போனா உள்ள பொருள் பிரகாசிக்கும்.